கட்சியின் திருப்பூர் நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளர் திருமதி மாக்கி சீதாலட்சுமி அவர்கள் உங்கள் முன். நான் பேரன்பு கொண்டு நேசிக்கின்ற திருப்பூர் பகுதியைச் சார்ந்த என் பாசத்துக்குரிய சொந்தங்களே, உங்கள் அனைவருக்கும் உங்களது அன்பு மகள் சீதாலட்சுமியின் வணக்கம். நெஞ்சில் தமிழ் நினைவு, நீங்காத மெய்யுணர்வு, செஞ்சொல் குமளியிடும் சிதையாத பாட்டுயிர்ப்பு, துஞ்சா இரு விழிகள், துவளாத நட்தோள்கள், கொஞ்சமில்லை உருவாக்கிய நல் இளைஞர்கள் கூட்டமோ கோடிக்கு மேல் வரும், விஞ்சுகின்ற தமிழை நெஞ்சிலேந்திய எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள். இந்த மண்ணை காத்த மாவீரன் தீரன் சின்னமலையை சாதிக்குள் அடைத்தவர்களுக்கு மத்தியில் அதே சின்னமலையின் வாரிசுகளை சாதிப்பதற்காக இந்த களத்திலே நிறுத்தி இருக்கின்ற அதே தீரனின் பேரன் எங்கள் அண்ணன் சீமான் அவர்கள். திருப்பூர் நாடாளுமன்ற தொகுதி நாம் தமிழர் கட்சியினுடைய வேட்பாளராக அண்ணன் சீமான் அவர்களால் நிறுத்தப்பட்டுள்ள உங்கள் மகள் மாக்கி சீதாலட்சுமி இந்த மண்ணின் சிக்கலை, மக்களினுடைய தேவைகளை நாடாளுமன்றத்தில் ஓங்கி குரல் கொடுத்து தீர்ப்பதற்காகத்தான் இந்த களத்திலே அண்ணன் அவர்கள் நிறுத்த வைக்கப்பட்டிருக்கின்றார். நான் முதலில் ஒரு விவசாயி. இன்றைக்கு விவசாயம் மிகுந்த கொடுமையான நிலைக்கு ஆளாகி விவசாயம் செய்யவே முடியாத ஒரு சூழல் இன்று நிலவி கொண்டிருக்கிறது. ஒருபடி பால் கறப்பதற்கு எவ்வளவு சிரமப்படுகின்ற சூழல் என்பதை அந்த வழியை உணர்வேன். உண்மையில் இன்றைக்கு இருக்கக்கூடிய குழந்தைகள் பள்ளிக்கு செல்கிறார்கள், வாகனத்தில் தான் போகிறாங்க. நான் அன்றைக்கு 5ஆம் வகுப்பு 6ஆம் வகுப்பு படிக்கின்ற காலகட்டத்திலேயே நான் மேய்த்த எருமை மீதும் மாட்டின் மீதும் ஏறி அமர்ந்து கொண்டு படித்து அந்த இயற்கை சூழலோடு வாழ்ந்தவள் என்பதை, அரசு பள்ளியிலே படித்தவள் என்பதை பெருமிதத்தோடு நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். அந்த விவசாயியின் வழியும் தெரியும், இன்றைக்கு ஆடு மாடு மேய்ப்பவர்களுடைய வழியையும் உணர்ந்தவளாக நிற்கின்றேன். இன்றைக்கு ஐடியில் படித்தாலும், மிகப்பெரிய மென்பொருள் நிறுவனத்தில் வேலை பார்த்தாலும், ஞாயிற்றுக்கிழமையானால் கறிக்கடைக்கு சென்று 1 கிலோ 800 ரூபாய் 600 ரூபாய் இருந்தாலும் வாங்குவதற்கு உங்கள் பணம் இருக்கும். ஆனால் அந்த ஆடு மேய்ப்பவர்களின், மாடு மேய்ப்பவர்களுடைய வாழ்வாதாரம் உயர்த்தப்பட வேண்டும் என்பதற்கு லட்சியமாக ஏற்று இந்த களத்தில் நிற்கிறேன். அதற்கு அடுத்து நான் ஒரு ஆசிரியர். இன்றைக்கு ஆசிரியர்கள் எவ்வளவு போராடி கொண்டிருக்கிறார்கள், எதற்காக போராடி கொண்டிருக்கின்றார்கள் என்ற வழியை உணர்ந்தவள். அதே சமயம் இன்றைக்கு இருக்கக்கூடிய வருங்கால தலைமுறைகள், மாணவர்களும் எவ்வளவு சீரழிந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதையும் உணர்ந்தவளாக இந்த களத்திலே நிற்கின்றேன். நான் பள்ளியில் வகுப்படுத்தி கொண்டிருந்த பொழுது ஒரு மாணவன் என்னை பார்த்து கேட்ட கேள்வி, அரசு என்பது மக்களின் நலனுக்காகத்தானே? ஆமாம் தம்பி, அரசே கல்விக்கூடத்தையும் நடத்துகிறது, சாராய கடையும் நடத்துகிறது. நான் வருகின்ற வழியிலே சாராய கடை, நான் படிக்கவா குடிக்கவா என்று சத்தியமாக வகுப்பறையில் கேட்டான். அன்றைக்கு நான் இந்த அரசியல் களத்திற்கும் வரவில்லை, அரசியல் என்றால் என்ன என்று கூட தெரியாது. அதற்கு என்ன செய்வது, அதை மாற்றுவதற்கு நீங்கள் இந்த ஆசிரியர் பணியை விட்ட அரசியல் களத்திற்கு செல்லுங்கள் என்று 11ஆம் வகுப்பு படித்த மதன்குமார் என்ற மாணவன் கேட்டான். அந்த மதன்குமார் என்ற மாணவன் இன்று எங்கு இருக்கானோ தெரியாது. ஆனால் ஒரு மாணவனினுடைய எண்ணத்திற்கு வலிமை இருந்ததனால் அண்ணன் சீமானுடைய கட்சியில் பயணித்த லட்சியத்தை நிறைவேற்றுவதற்காக களத்தில் நிற்கிறார். இதோ இன்றைக்கு எனக்கு முன்னால் பேசிய பிரேம்குமாருடைய அண்ணன் மோகன் ரூபன் என்னுடைய மாணவன். இன்றைக்கு நாம் தமிழ் களத்திலே நிற்கின்றார்கள் குடும்பமே. இது மட்டுமல்ல, திருப்பூர் பகுதியிலே நான் 13 ஆண்டுகள் ஆசிரியர் பணி செய்தபோது திருப்பூரில் எண்ணற்ற மாணவர்கள் என்னுடைய மாணவர்களாக இருந்தார்கள். இன்றைக்கு அன்னை, நீங்கள் நாம் தமிழரில் இருப்பது எங்கள் அன்னைக்கு பெருமை என்று நாங்கள் மிக பெருமையோடு பறைசாற்றுகிறோம் என்று இந்த இந்தியாவில் மட்டுமல்ல பல உலக நாடுகளிலும் இன்றைக்கு பெருமையோடு அவர்கள் நினைப்பதற்கு காரணம் ஒற்றை மனிதன் அண்ணன் சீமான் அவர்கள்தான்.
அதற்கு அடுத்ததாக என்னுடைய பணி இந்த அரசியல் களம். 13 ஆண்டுகள் ஆசிரிய பணி முடித்து அடுத்ததாக நான் தொடர்கின்ற களம் இந்த அரசியல் களம். நான் சந்தித்த மக்களில் பெரும்பாலானவர்கள் உண்மையில் நோய்வாய்ப்பட்டு மருத்துவமனைக்கு சென்று அந்த நோய் தீராமல் தொடர்ந்து சென்று கொண்டிருக்கின்ற நிலையை என்னால் கவனிக்க முடிந்தது. அதற்காக நான் களத்திற்கு செல்கின்ற இடங்களில் எல்லாம் அந்த நோய் ஏற்படும் பொழுதோ, மயக்கம் போட்டு விழுகும் பொழுதோ, என்ன சிக்கல் இந்த மனித உயிருக்கு ஏற்பட்டாலும் நான் அதை தீர்க்கின்றவளாக இருக்கணும். அப்பொழுதுதான் தீர்வு காண முடியும். எனக்கு ஆங்கில மருத்துவத்தின் மேல் அவ்வளவு உடன்பாடு இல்லை. காரணம், அது நோயாளிகளை உருவாக்கி கொண்டே தான் இருக்கிறது. ஆனால் அதற்கு மாற்றாக நாம் தமிழர் களத்தில் நிற்கின்ற மருத்துவர்கள் தேக நலனுக்காக மருத்துவம் செய்வதை விட்டு தேச நலனுக்காக அரசியல் வந்தவர்கள். அந்த புரட்சியும் செய்தவன் அண்ணன் சீமான் அவர்கள்தான். அப்பொழுது பாரம்பரிய மருத்துவமான அக்குபஞ்சர் மருத்துவம் போற்றுதற்குரிய பெருந்தகை நம்மாழ்வார்கள் அவர்கள் படித்த கம்பம் அகாடமியிலே இந்த கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பு அந்த மருத்துவத்தையும் படித்து இன்றைக்கு என் மக்களை நான் சந்திக்க செல்லும் பொழுது எங்கு சிக்கல் என்றாலும் அதற்கு தீர்வு காணக்கூடிய ஒரு அக்குபஞ்சர் மருத்துவராக, அக்கு ஹீலர்னு சொல்லுவாங்க, அப்படியும் நான் அந்த களத்தில் நிற்கிறேன். ஏனென்றால் அரசியல் என்பது சுயநல தேவைகளுக்காகவோ பண பலத்திற்காகவோ புகழுக்காகவோ இல்லை என்பதை அண்ணன் சீமான் அவர்கள்தான் தொடர்ச்சியாக நிரூபித்து கொண்டிருக்கின்றார். அதற்கு பிறகு இப்பொழுது இந்த களத்திலே நான் விவசாயிகளுடைய சிக்கலையும் தெரியும், ஆசிரியனுடைய சிக்கல் தெரியும், மாணவனுக்கான சிக்கல் தெரியும், மக்களினுடைய சிக்கல் தெரியும், மண்ணினுடைய வழி தெரியும். இப்பொழுது நான் பார்த்து கொண்டிருக்கின்ற தொழில் உண்மையில் பொருளாதாரத்திற்காக இந்த அரசியலுக்கு வரவில்லை. என்னுடைய பொருளாதாரத்தில் நான் நிறைவடைந்து விட்டுதான் இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் செய்கின்ற சேவை என்பது இந்த களத்திற்கு நான் வந்திருக்கேன். நான் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கின்ற தொழில் இன்றைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய செய்திகள் எல்லாம் வீட்டில் நீங்கள் எங்கு உட்கார்ந்திருந்தாலும் உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கின்ற ஒரு பணியை அர்ப்பணிப்போடு செய்து கொண்டிருக்கின்ற கேபிள் ஆபரேட்டர் பணி. உண்மையில் அந்த அதாவது கட்டிய மனைவியை கைப்பிடிக்கிறார்களோ இல்லையோ, கம்பி வடத்தை இழுத்து கொண்டு காலம் முழுவதும் அதோட வாழ்க்கை நடத்தி கொண்டிருக்கின்றவர்கள் தான் கேபிள் ஆபரேட்டர்கள். கேபிள் ஆபரேட்டர்கள் இன்றைக்கு இங்கே இருக்கலாம், பல பகுதிகள் இருக்கலாம். ஆனால் அவர்களுடைய வழியை இன்றைய வரைக்கும் குரல் கொடுப்பதற்கு ஒற்றையால் இல்லை. உண்மையில் சொல்கின்றேன். ஏன்னா நான் எப்படி விவசாயத்தில் ஆசிரியராக இந்த சிக்கல்கள் எல்லாம் பார்த்தனோ, அதே போல் நான் ஒரு கேபிள் இணைப்பு போட வேண்டும் என்றால் என்னால் போட முடியும். மரத்தில் ஏறி உயரை கட்ட முடியும், வேப்ப மரத்தில் ஏறுவேன், வேறு எதில் வேணாலும் ஏற முடியும். ஏன்னா தொழிலை அவ்வளவு அர்ப்பணிப்போடு நான் பொழுது செய்து கொண்டிருக்கின்றேன். இந்த தேர்தலுக்காக தான் கொஞ்ச நேரம் சில வேலைகளை பார்க்க சொல்லிட்டு வந்திருக்கேன் மீண்டும். ஏனென்றால் பொருளாதாரத்தில் நான் என்னை நிறைவு செய்யாமல் அரசியல் களத்தில் ஒரு தூய அரசியலை செய்ய முடியாது என்று உணர்ந்ததால் நான் நிற்கிறேன். அதற்கு என்னுடைய கணவரும் துணை நிற்கின்றார். ஒரு பெண் களத்தில் நிற்பதற்கு அந்த கணவன் துணை நின்றால் நிச்சயமாக வெற்றி காண முடியும். அதையும் தாண்டி இந்த களத்தில் அதாவது சொல்லுவாங்க, அசையாமல் நிற்க மரங்களுக்கு ஆசைதான், ஆனால் காற்று ஒருபோதும் விட்டு வைப்பதில்லை. ஒருவேளை நம்ம இந்த களத்துக்கு வந்துட்டு சில நேரங்களில் பேசாமல் இருந்துக்கலாமாங்கிற எண்ணம் வந்து அந்த எண்ணம் முடிவதற்குள்ளே தலைவன் பிரபாகரன் அவர்களும் மாவீரர்களின் ஆன்மாக்களினுடைய இயக்குதலோடு அண்ணன் சீமான் அவர்கள் நம்மை நகர்த்தி கொண்டே இருக்கிறார். ஆகவே நாங்கள் நம்ம எல்லோரும் சேர்ந்து தொடர்ச்சியாக நகர்ந்து கொண்டே இருக்கிறோம். அந்த கேபிள் ஆபரேட்டரில் இன்னைக்கு 1957 இந்த நாடாளுமன்ற தேர்தல் தொடங்கிய காலத்திலிருந்து நான் அறிந்த வகையில் ஒருவேளை இருக்கலாமான்னு தெரியாது, இதுவரை எந்த கட்சியிலும் எந்த ஒரு வேட்பாளரையும் கேபிள் ஆபரேட்டரை ஒரு வேட்பாளராக நிறுத்திய சரித்திரம் எனக்கு தெரிந்து இல்லை. முதன் முறையாக அண்ணன் சீமான் அவர்கள் ஒட்டுமொத்தமாக இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய கேபிள் ஆபரேட்டர் மட்டும்தாங்க பணக்காரனுடைய வீட்டு தொலைக்காட்சி இருக்கின்ற இடத்துக்கும் விடுவாங்க, ஏழை குடிசையினுடைய தொலைக்காட்சி இருக்கிற இடத்துக்கும் வந்து பாருங்க வாங்க. இப்படிப்பட்ட
அதாவது சாதிய வேறுபாடோ மத வேறுபாடோ இல்லாமல் ஒரு பணியை செய்கின்ற அந்த கேபிள் ஆபரேட்டர்களுக்கு எவ்வளவோ வழிகள் இருக்கிறது. அந்த வழியையும் நான் நாடாளுமன்றத்தில் ஓங்கி குரல் கொடுப்பதற்காக அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் இந்த வாய்ப்பை கொடுத்திருக்கார். இன்றைக்கு இந்தியாவினுடைய பொருளாதாரம் வேலை வாய்ப்பிலே மிக அதிகமான பங்கை பெறுகிறது என்றால் அது இந்த திருப்பூர் மண் தான். அந்த பொருளாதாரம் இன்றைக்கு முடக்கப்பட்டு, தொழில்கள் முடக்கப்பட்டு, வட மாநிலத்தவரினுடைய கைகளில் சென்று கொண்டிருக்கிறது. இதை மாற்றுவதற்கான வேலையை நாம் செய்வதற்காக இந்த களத்திலே நிற்கின்றோம். இன்றைக்கு பனியன் தொழில் முடக்கப்பட்டதுன்னு ஒரே வரியில் நம்ம சொல்லிடலாம். ஆனால் அந்த பனியன் தொழில் நலிவடைந்ததற்கான காரணம் என்ன என்று நம்ம தேடணும். பருத்தி நமக்கு விளைச்சல் இல்லை. அதே போல் தமிழ்நாட்டில் விளைகின்ற பருத்தி தமிழ்நாட்டுக்கே அன்றைக்கு பயன்பட்டதாக இருந்தது. இன்றைக்கு அப்படி அல்ல. இங்கு என்னுடைய சொந்த அண்ணன் பருத்தி விளைவித்தால் கூட நான் பனியன் தொழில் செய்தால் நேரடியாக வாங்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு சிக்கல் இருக்குது. இது யாருக்கும் தெரியாது. ஆனால் இன்றைக்கு நம்முடைய மானத்தை காக்கின்ற ஆடை மட்டுமல்ல, உலகத்து இந்தியாவையே நிலைநிறுத்தி உயரத்தில் நிற்ப வைப்பதற்கு ஒரு தொழில் வளர்ச்சியில் காரணமாக இருக்கக்கூடிய இந்த திருப்பூர் மண்ணினுடைய அவலங்கள் பனியன் தொழில் நடத்தி கொண்டிருந்தவர்களுக்கு தெரியும். அதே போல் அந்த தொழிலை சிறப்பாக நடத்தி அந்த வாழ்வாதாரத்தை இழந்து நகர்ந்து நிற்கிறார்களே, அவர்களுக்கும் அந்த வழி தெரியும். அந்த வழியை உணர்ந்தவளாக இருக்கேன். அப்போ இது எதோடு தொடர்புடையதாக இருக்கிறது? விவசாயத்தோடு தொடர்புடையதாக இருக்குது. இங்கே பெரும்பாலான பகுதிகள் நீங்கள் திருப்பூர்னா தொழில் வளர்ச்சி மட்டும் நினைக்கிறீங்க. அது இந்தியாவில் மட்டுமல்ல, பல நாடுகள் இருந்து இங்கே வேலை செய்கிறாங்க. ஆனால் அந்த இன்னொரு பகுதி நன்கு விளைச்சலை தந்த மண் இந்த திருப்பூர் மண் என்பது வரலாற்றுகளிலேயே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நன்கு பருத்தியும் விளைஞ்சது. அதே போல் வாழை, தென்னை, கரும்பு விளைஞ்ச மண் தான். அப்போ அந்த பருத்தியினுடைய உற்பத்தியை அதிகரிப்பதற்கான வேலைகளை நம்ம செய்யணும். அப்போ அந்த விவசாயி நலிவடைந்திருந்தால் அவர்களுடைய தேவை என்ன என்று கேட்டு அதை ஊக்கப்படுத்தி மானியம் கொடுத்து அதை செய்யும் பொழுது இங்கே பருத்தி விளையும். நல்ல தரமான ஆரோக்கியமான அன்றைக்கு மருந்துகளே இல்லாத பருத்தி விளைஞ்சது. அதன் மூலம் நூல்கள் தயாரிக்கப்பட்டது. அந்த ஆடையை நாம் அணியும் பொழுது உடல் ஆரோக்கியமாக இருந்தது. ஆனால் இன்றைக்கு என்ன ஆகிப்போச்சு, அங்கே பருத்தி விலையில் அப்படியே விளைஞ்சதையும் என்ன பண்ணுறாங்க, ஒட்டு மொத்தமாக இந்தியா கொள்முதல் செய்து அதை நம்ம போய் வாங்க முடியாது. நேரடியாக டெண்டுல்கரும் அம்பானியும் அதானியும் வாங்கக்கூடிய நிலைக்கு மாற்றிட்டாங்க. சாதாரணமானவங்களுக்கு தெரியுமான்னு தெரியல. அப்போ இதையெல்லாம் மாற்றணும். தமிழ்நாட்டில் விளைகின்ற பருத்தியை தமிழகத்தில் இருக்கக்கூடிய முக்கியமாக திருப்பூரில் இருப்பவர்கள் தான் முதல் வாங்குவதற்கான வேலை நம்ம செய்யணும். ஸ்டாலின் அவர்கள் துபாயில் போய் பெரும் முதலாளிகளை கூப்பிட்டு என்னமோ மாநாடு போடுறாரு. தொழில் வளர்ச்சிக்கு அடுத்த திட்டம் என்னன்னு, உங்களுக்கான சிக்கல் என்ன கேட்குறாரு. ஆனால் இங்கே இருக்கக்கூடிய திருப்பூர் மண்ணினுடைய முதலாளிகளை இந்த மண் சார்ந்தவர்கள் என்றைக்கேனும் ஒரு நாள் சந்தித்திருப்பாரா? அதுதான் கேள்வி. அப்போ இதெல்லாம் மாற்ற வேண்டிய தேவை நமக்கு இருக்குது. அது மட்டுமல்ல, சிறு குறு தொழில்கள் எல்லாம் இன்னைக்கு பாதிக்கப்பட்டு நிற்கிது. காரணம் என்னென்னா மின் கட்டண உயர்வு அப்படின்னா, நாம் இன்றைக்கு தனிப்பட்ட மின்சாரம் தயாரித்தால் கூட அதற்கு ஜிஎஸ்டி என்ற வரி அரசுக்கு கட்ட வேண்டிய தேவை இருக்குது. இப்போ என்ன வேண்டுவா, இவங்கள்ட்ட வாங்கின அதிகமாக இருக்கே, நம்மளே தயாரிக்கலான்னு அறிவுபூர்வமாக நம்ம ஆரம்பத்திலேருந்தே அறிவாலும் வீரத்தாலும் மிக்க பரம்பரை. இவன் தயாரித்தா கூட அதுக்கு ஜிஎஸ்டி கட்டுங்கிறான். இவன் போட்டு தயாரிக்கிற விலையை விட அவனுக்கு ஜிஎஸ்டி கட்டுற விலை அதிகமாக இருக்குது. அப்போ இதெல்லாம் போக என்ன பண்ணுறோம், இறக்குமதி செய்கின்ற நிலைக்கு தள்ளப்படுகிறோம். அப்போது நாம் உற்பத்தியிலிருந்து நகர்த்தப்படுகிறோம். அப்போ இதை மாற்றுவதற்கு உண்மையில் நாம் தமிழர் கட்சி ஒன்றுதான் மின்சாரத்தை 1 யூனிட் 25 பைசாவுக்கு தருவோம் என்று பிரகடனம் செய்திருக்கிறது. வேற எந்த கட்சி சொல்ல மாட்டாங்க. ஏன்னா சொன்னதையெல்லாம் செய்பவர்கள் அவர்கள் அல்ல. உண்மையில் மற்ற கட்சியை சார்ந்தவர்கள் போலியான மக்களுக்கும் மண்ணுக்கும் தீங்கு தரக்கூடிய திட்டங்கள், பொய்யான வாக்குறுதிகள், இதையெல்லாம் சொல்லி மக்களை நம்ப வைத்து வாக்கை வாங்குவது ஒன்றே அவர்கள் குறிக்கோள். ஆனால் நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். அதனால தான் தேர்தலை தேடி போகின்ற அரசியல்வாதிகள் அவர்கள் மக்களின் நலனை பார்த்து நிற்கின்ற நாம் தமிழர் கட்சியினுடைய பிள்ளைகள் நாம். இதுதான். அப்போ இதுக்கு ஒரு மாற்று, இதையெல்லாம் நாம் செய்ய வேண்டியதாக இருக்குது. இப்படி திருப்பூரினுடைய சிக்கல் இன்னும் சொல்லப்போனால் வட மாநிலத்தவர் இன்றைக்கி வர்றாங்க. நம்ம வந்தவரையெல்லாம் வாழ வைப்போம், அதில் தப்பு இல்லை. ஒரு சிலர் விடவே கூட துரத்தணும்பிங்க, பரவாயில்ல, அதையும் நான் ஏற்றுக்கிறேன். ஏன்னா இங்கே இருப்பவனுடைய வேலை வாய்ப்பு குறைஞ்சிருச்சு.
வேலையே இல்லை, அவங்க வந்துட்டாங்கிறாங்க, அவங்க உழைக்கிறாங்கன்னு ஒரு போலியான வார்த்தை சொல்கிறாங்க. அப்படி கிடையாது. உழைப்பிலே தமிழனை மிஞ்சுவதற்கு உலகத்திலேயே எவனும் கிடையாது. அப்படிப்பட்ட தமிழனுக்கு இந்த மாநில அரசு, மத்திய அரசு கூட செய்ய வேண்டாங்க, மாநில அரசு சரியான பயிற்சியை கொடுத்து வேலை வாய்ப்பை கொடுத்து இந்த நேரத்திற்குள் இப்படி செய்யணுங்கிற திட்டத்தை ஒரு நாளேனும் செய்திருக்கார்களா? அதில் அந்த குறிப்பாக திமுக அரசு செய்திருக்கிறதா? இதுதான் என்னுடைய கேள்வி. ஒருபோதும் செய்யலை. அதற்கு பதிலாக என்ன பண்ணுறாங்க, இவன் தமிழன் அறிவால் சிந்திச்சிட்டா வடநாட்டுக்காரன் உள்ள விடமாட்டான்னு சொல்லி தான் இந்த டாஸ்மார்க் சாராய கடைகள். அதுவும் நான் ரொம்ப வேதனைப்பட்டது, கிராமங்களில் கூட அடுத்தடுத்த வீதிக்கு சாராய கடை இல்லை. இங்கே போனோம்னா ஒரு வீதிங்க, அந்த முனையிலேயே ஒரு சாராய கடை. சரி, அடுத்த வீதி போனால் அங்கேயும் வரவேற்பதே சாராய கடைகள் தான். அப்போ இது எப்படி இருக்கும்? அப்போ இதையெல்லாம் மாற்றணும்னா பணங்கள் தென்னங்களுக்கு இறக்க அனுமதி கொடுங்க. இது எதோட சார்ந்தது? விவசாயத்தோட சார்ந்ததாக இருக்குன்னு கொடுக்க மாட்டீங்க. அதனால தான் மொத்தமாக என் பாசத்துக்குரிய வேளாண் பெருங்குடி மக்கள் மட்டும் இல்லை, இங்கே இருக்கக்கூடிய எல்லாருமே இதை நீங்கள் சிந்திங்க. நாங்கள் சொல்லக்கூடிய கருத்தில் சரியா தவறா என்று சிந்திங்க. அப்போது அப்படிப்பட்ட அந்த வேலையும் செய்யணும். வடநாட்டுக்காரர்கள் ஏன் வெறுக்கிறோம் அப்படின்னா, நிறைய திருட்டு வேலைகள் செய்கிறார்கள். அது அப்படியே தமிழர்கள் மேல் குற்றச்சாட்டாக விழுகிறது. நான் ஆதாரம் இல்லாமல் சொல்லலை. இதோ அந்த சக்தி திரையரங்க அடுத்தது எங்களுடைய வீடு வாடகைக்கு விட்டுருக்கோம். என்னுடைய கணவருடைய வீடு தான். அதில் பார்த்தீங்கன்னா கடந்த 8 மாதத்துக்கு முன்னால் கேட் போட்டிருந்தேன். அதுக்கு மேலே அந்த போல்ட் போடாமல் இருந்தது. அப்படியே அந்த கேட்டை தூக்கிட்டு 2 பேர் போகிறாங்க. இது காணொலி காட்சியாகவும் பதிவாயிருக்கு. உண்மையிலும் சொல்கிறேங்க, சத்தியமாக சொல்கிறேன். சண்முகனா கூட கூப்பிட்டேன், எதுக்கு வந்திருக்கீங்காட்டி, இந்த மாதிரி நான் கேட்டை திருடிட்டு போயிட்டாங்க, அது காணொலி காட்சி, காவல்துறை யாராவது இங்கே இருந்திருந்தால் அது அந்த எல்லைக்கு உட்பட்ட தெரியும், நாங்கள் போய் சொல்லணும். எங்க விடுங்க. பார்த்தீங்களா, அதிகாரம் படைத்த காவல்துறையை கூட என்ன வந்துச்சு, அவனோட போராட முடியாதுங்கிற ஒரு மனநிலைக்கு உண்டாயிச்சா இல்லையா? அப்போ இதை யார் மாற்றுவது? அப்போ அவன் இன்டர்லைன் பர்மிட், அந்த உள் நுழைவுச்சீட்டு ஏன் கொண்டு வராங்க? தமிழ்நாட்டுக்குள்ள வடநாட்டுக்கான கால் வச்சா கூட இந்த இடத்துல இருக்கா, இங்கே இருக்கா, இந்த வேலை செய்கிறாங்கிறது கண்காணிக்கப்படணும், முறைப்படுத்தப்படணும். இல்லைன்னா வாய்ப்பே இல்லை. உண்மையிலுமே தமிழர்கள் இருக்கக்கூடிய இடத்துல பார்த்து வணக்கம் சொல்கிறாங்க, வாழ்த்து சொல்கிறாங்க. தங்கச்சி நீ தான் அண்ணனை கேட்டதா சொல்லுங்கிற எல்லாம் சொல்கிறாங்க. இந்த ஹிந்திக்காரனை பாருங்கள், அவனுக்கு என் பாஷையும் புரியாது, அதே போல் நம்ம சிரிக்கவும் புரியாது, ஏன்னு பார்ப்பாங்க. ஆனால் இப்போ என்னாச்சு, தொடர்ச்சியாக பல வீதிகளில் போய் விசில் அடித்து கூப்பிட்டு எல்லோரும் இப்படி கை தூக்குறாங்க, அவனும் தூக்குறாங்க. உண்மையில் எதுக்குன்னு கூட தெரியும். இதுதான் நிலைமை. அப்போ இந்த நிலை மாறணும். இந்த மண் சார்ந்த தொழில்கள் இந்த மக்கள் தான் தீர்மானிக்கணும். இந்த மண் சார்ந்த தமிழ் முதலாளிகளாக, தமிழ் தேசிய முதலாளிகளாக இந்த மண்ணின் மைந்தர்கள் தான் இருக்கணும். எந்தெந்த தொழில்கள் இருந்து அப்புறப்படுத்தப்பட்டோன்னு சொன்னோமோ அந்த தொழில்கள்லாம் மீண்டும் அவர்களுக்கு கிடைப்பதற்காக ஒரு வழிவகை செய்யணும். இப்படி ஒட்டுமொத்த இந்த சிக்கலினுடைய தீர்வாகத்தான் நான் நாடாளுமன்றத்தில் ஓங்கி குரல் கொடுக்க போகிறேன். என் பாசத்துக்குரிய சொந்தங்கள், நீங்கள் இதையெல்லாம் புரிந்து கொண்டு உங்களுடைய மகள் அண்ணன் சீதாலட்சுமியை நிறுத்தி வைப்பது சீதாலட்சுமி என்ற ஒற்றை பெண்ணுக்காக அல்ல. இங்கு நான் என்னுடைய வெற்றி என்பது இந்த மண்ணின் வெற்றி, மக்களின் வெற்றி, ஒட்டுமொத்த தமிழ் தேசிய இனத்தின் வெற்றியாக அமையும். இங்கே நான் தொடர்ச்சியாக களத்தில் இன்னும் ஒரு 6-7 நாட்கள் தான் இருக்குது பரப்புரை முடிவதற்கு. திருப்பூர் நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பவானி, அந்தியூர், கோபி, பெருந்துறை, திருப்பூர் வடக்கு, தெற்கு தொகுதிகளை சார்ந்த பொறுப்பாளர்கள், மாவட்டம், மாநில பொறுப்பாளர்கள், தொகுதி பொறுப்பாளர்கள், இன்னும் தொகுதி கீழே ஒன்றிய பொறுப்பாளர்கள், வார்டு பொறுப்பாளர்கள் எல்லோருமே எனக்கு பெரும் ஆதரவாகவும் நம்பிக்கையாகவும் இருக்கிறீர்கள். அதற்கு இந்த மேடையிலேயே நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டுள்ளேன். பெரும் நன்றி. தலை வணங்கி என்னுடைய வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இதுவரை நான் கடந்து வந்த பாதைகளில் சில சிக்கல்கள் இருக்கலாம். ஆனால் அதை நான் அப்பொழுதே எப்படி எடுத்துக்கொள்வேன் என்றால், என்னை தேர்தலில் வேட்பாளராக நிறுத்தியிருக்கின்றார். இந்த சிக்கலை கூட நான் சமாளிக்க முடியவில்லை என்றால் நாளை சட்டமன்றத்திலோ நாடாளுமன்றத்திலோ போய் எப்படி தீர்ப்பேன் என்று நினைக்கும் பொழுது எனக்கு அந்த சிக்கல் தீர்ந்துடும். ஆனால் அப்படி நினைக்க கூட முடியாத அளவுக்கு இங்கு இருக்கக்கூடிய சாதாரணமான அடிப்படை உறுப்பினர்லேருந்து, நாம் தமிழர் பிள்ளைகள்லேருந்து, மக்கள்லேருந்து, குடும்பத்தோடு எல்லோருமே வாழ்த்தி தங்களால் என்ற பணியை செய்கிறீர்கள். ரொம்ப எனக்கு மகிழ்ச்சி. அதை மீண்டும் மீண்டும் அந்த நன்றியோடு இருப்பேன். நன்றி மறப்பது நன்றன்று, என் நன்றி கொண்டாருக்கு மொய்வுண்டா மொய்வில்லை, செய் நன்றி கொன்ற மகற்கு. அந்த நன்றியோடு என்றைக்கும் நான் கடமைப்பட்டு இருப்பேன். பொறுப்பாளர்களுக்கு மட்டுமல்ல, நாம் தமிழர் உறவுகளுக்கு மட்டுமல்ல, இந்த மண்ணினுடைய மைந்தர்களுக்கும் அந்த நன்றியோடு இருப்பேன். நீங்கள் செலுத்துகின்ற ஒரு வாக்கு உங்களின் வெற்றி என்றால், நீங்கள் ஒவ்வொருவரும் 100 வாக்காக மாற்றினீர்கள் என்றால் ஒட்டுமொத்த இந்த மண்ணில் புரட்சி ஏற்படும். நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய ஒளிவாங்கி இந்த மைக்
கட்சிகள் நிறைய பேர் இருக்கலாம், ஆனால் நம்முடைய சின்னத்தை பயன்படுத்தாமல் எந்த கட்சியும் நகராது. கட்சிகளை காப்பாற்றுவதற்காக திமுக கூட்டணி, அதிமுக கூட்டணி, பிஜேபி கூட்டணி என்று வைத்துக்கொண்டு இருப்பவர்களுக்கு மத்தியில் கொள்கைகளையும் லட்சியத்தையும் வெல்வதற்காக நாம் தமிழர் கட்சி புலிக்கொடியோடு தனித்து வருகிறது. மற்ற கட்சிகளினுடைய வண்டிகளை பாருங்க, உண்மையிலுமே எனக்கு எல்லா கட்சியோடைய கொடியும் மதிப்பு, ஏன்னா கொடிக்கு என்ற ஒரு மதிப்பு இருக்கிறது. அந்த காலகட்ட தத்துவங்களுக்கு ஏற்பதான் அந்த கொடி வடிவமைக்கப்படும். நம்ம யாரையும் குறை சொல்லிடக்கூடாது. ஆனால் உண்மையில் நான் வருத்தப்பட்டதுன்னா, ஒரு வண்டியில் சந்தக்கடையில் தொங்குகிற சேலை கூட, வேட்டிகள் கூட நேர்த்தியாக இருக்கும், மடித்து போட்டிருப்பாங்க, கசன்னு இருக்கும். ரொம்ப வருத்தமாக இருக்குது. அந்த ஒட்டுமொத்த திராவிட தேசிய கட்சிகள்லாம் புறம் தள்ளிவிட்டு வீழ்ந்து விடாத வீரத்தோடும் மண்டியிடாத மானத்தோடும் புலிக்கொடி அரியணை ஏற, தமிழ் அரியணை ஏற, ஐநாவில் புலிக்கொடி பறக்க உங்களுடைய மதிப்புமிக்க வாக்குகளை மைக் சின்னத்திற்கு தந்து வெல்ல வையுங்கள். வாக்கு இயந்திரத்தில் வரிசை எண் 5 இருக்கக்கூடிய மைக் ஒளிவாங்கி சின்னம் நம்முடைய வெற்றி சின்னம். உறுதியாக வெற்றி வருகின்றோம். களத்தில் நின்று இப்படியும் ஒரு அரசியல் செய்ய முடியுமா என்று நடத்தி காட்டுகின்றோம். நேரம் குறைவு, இன்னும் 6 நாட்கள் பரப்புரையில் நான் மக்களை சந்திக்க இருக்கிறேன். எனக்குள் தோன்றிய கருத்துக்களை நான் சொல்ல இருக்கின்றேன். இப்போது ஒன்றை மட்டும் சொல்கிறார். அண்ணன் சுப்பராயன் அவர்கள் நின்னாங்க, இப்போவும் நிற்கிறாரு, வெற்றி பெற்றார். அவர் சொன்னது ஒரு பேட்டியில் சொல்கிறாரு, இந்திய ஒன்றிய அரசு தமிழ்நாட்டுக்கு துரோகம் செய்கிறது. எங்க 5 வருஷம் போய் நின்னதுக்கப்புறம் இப்போ தான் தெரியுமா? சரி, அது தெரிஞ்சதில்லை, துரோகம் செய்கிறது என்று நீங்கள் போராடி இருக்கணுமா இல்லையா? எப்பொழுதுமே ஒரு நாடு என்பது வளர்ச்சிக்கு முக்கியத்துவம் கொடுக்கும். இந்தியா, நம்ம பாரத நாடும் அப்படித்தான். அப்போ நீங்கள் என்ன பண்ணியிருக்கோம்? நீங்கள் இருக்கக்கூடிய மண்ணின் சிக்கலை, இதுக்கு நீங்கள் திருப்பூர்காரர் தான், மண்ணின் சிக்கலை, மக்களுடைய தேவைகளை, தொழில் நலிவடைந்து நீங்கள் போராடி வென்றிருக்கணும். போராடி வெல்ல முடியவில்லை என்றால் இந்த பதவியை வைத்துக்கொண்டு ஒன்றும் பிடுங்க முடியாது என்று நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும்? அப்போவே பதவியை வேண்டாம் என்று சொல்லிட்டு வந்திருக்கணும். ஆனால் நீங்கள் அதை செய்யலை. அதுக்கு முன்னால் இருந்த சத்யபாமாக்காவும் அவங்களும் செய்யலை. அதுக்கு முன்னால் இருந்த சிவசாமி அவர்களும் செய்யலை. அதுக்கு முன்னால் இருந்த EVKS இளங்கோவன் ஐயாவும் செய்யலை. அதுக்கு முன்னால் இருந்த சண்முக சுந்தரம் ஐயாவாகட்டும், VC சின்னசாமி ஆகட்டும், KC சின்னசாமி ஆகட்டும், சாமிநாதன் வெள்ளகோயில் சாமிநாதன் ஐயாவாகட்டும், 1957 KS ராமசாமி அவர்கள் காலத்தில் தொடங்கி யாருமே செய்ய முடியாததை நாம் தமிழர் கட்சியினுடைய வேட்பாளர்கள் செய்து முடிப்போம் என்று சபதமேற்கிறேன். புதியதொரு தேசம் செய்வோம், மக்கள் புரட்சியாளரை உறுதி செய்வோம். தமிழ்தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க. நன்றி. நாம் தமிழர். நன்றி. அடுத்ததாக மாநில பேச்சாளர் அண்ணன் சந்திரமோகன் அவர்கள்.